என்னை போன்ற அன்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து அனைத்து சேனல்லுமே நீங்க சொன்ன மாரி, தொடர்ந்து நீங்களும் நிறைய அத பத்தி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லி ஆவணும். ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணியே தீரணும். ஏன்னா, காலத்தின் கட்டாயம் இது. பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பிரச்சனைக்கான ஒரு மூல தீர்வு எங்க இருக்கு அப்டின்னா, குலதெய்வத்திட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். குலதெய்வம் இல்லாம நீங்க எந்த தெய்வத்த வழிபட்டாலும், அந்த தெய்வ வழிபாட்டினுடைய பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. கிடைக்கும், இல்லன்னு சொல்ல முடியாது. சம் பெர்சன்டேஜ் 20% தான் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். இது 80% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது குலதெய்வம்ன்றது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நமக்கான விஷயம் முதல்ல. நம்ப குலதெய்வம்னா நீங்க வேற யாரோ தனியா நினைச்சுக்க நம்ம முன்னோர்கள் தான். நம்ம டிஎன்ஏ தான். நம்ம இது எத்தனையாவது பிரிவோ தெரியாது நம்மளுக்கு. ஆனா அந்த பிறவி கடன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயத்துல வரவங்க தான் நமது முன்னோர்கள் தான் குலதெய்வம். குலதெய்வத்த மறந்தா என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப சமீபத்தில நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அ விவாகரத்து அதிகமா நடக்குது. குடும்ப ரீதியாக பிரச்சனை நடக்குது. அங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். குலதெய்வத்த அங்க கைவிட்டுருவாங்க. குடும்பத்தில பல சிக்கல் நடக்கும் 1. பொதுவாகவே நீங்க குலதெய்வத்த மறந்துட்டீங்க. தேவையற்ற ஒரு குழப்பமான மனநிலை வந்து உங்க குடும்பத்தில இருக்கும். Naga's Art and Pasta Combo Offer. Buy now.